பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம கதிரோட டிராவல்ஸுக்கு பழனி வராப்புல அந்த பக்கம் ஏதோ டெலிவரி பண்ண போயிருப்பாப்லையாட்டுக்கு அப்படியே வந்து தன்னோட அம்மாவோட பிறந்த நாள் வருது அதுக்காக கோயிலில் அர்ச்சனையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும், அதாவது நம்ம பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் செத்துப்போன தாத்தாவோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் எப்படி நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாப்புல. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ராஜி அதே மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அப்பத்தாவோட பிறந்தநாள் வேறையா வருது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் முன்னாடி ஆட்டி ஆட்டி பார்க்குறாப்புல. ஆனால் ராஜி வந்து கண்டுக்கவே இல்லை. கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டதுக்கப்புறம் சுயநினைவுக்கே வராங்க. நம்ம கதிரே வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக வந்து உங்கள் அப்பத்தாவோட பிறந்தநாள் வருதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இல்லை மாமா தான் சொன்னார், அது மட்டும் இல்லை உங்கள் அப்பத்தாவுக்கு ஆசை வேறையா இருக்காமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நிறைய ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் அப்பத்தாவுக்கு நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதுதானே நிறைவேற்றி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம கதிர் ராஜிக்கிட்ட சொல்ல, அப்படியா எப்படி முடியும் அப்படின்னு வரையா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வீணா வீட்டில் தனியாக இருந்து யாருமே இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இங்கே இருந்து சந்தோஷமாக இருந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வரையா இருக்கிறாங்களாட்டுக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம செந்தில் வராப்புல. அதுக்கு முன்னாடியே மீனா எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. செந்தில் ஃபோனை எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகி நைட்டில் தான் வராப்புல. வர்றவர் சும்மா இல்லாமல் குடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாப்புலையாட்டுக்கு. மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ட்ரீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸு இது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏற்கனவே சாப்பாடு போடுறதுக்கே காசு இல்லைன்னு, இப்போ இதுக்கெல்லாம் ஏது காசு அப்படின்னு கேட்டால் ஒழுங்காக பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல. நம்ம செந்தில் ரொம்ப எகாத்தாளமாக இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. மீனா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் பழனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு எனக்கு பிறந்தநாள் விழாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிறந்தநாள் விழா கொண்டாடணும் அப்படின்னா 2 குடும்பமும் சேர்ந்து தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இங்கே சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.